என்னையா ஒரு தடவை கட்டுப்பிடிச்சு பாட்டு பாடிட்டா அதோட மங்களம் பாடிட்டதா? சனி குளத்துல உனக்காக ஒருத்தி விடிய விடிய காத்துட்டு இருக்கிறத மறந்துட்டியா? 2 நாளா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அதான் வர முடியல. வேலையா? என்னையா திடீர்னு கட்சி மாறிட்ட? 2 நாளைக்கு முன்னால நான் நீயும் சனி குளத்துல திருடினதை சொர்ணக்கா பாத்துட்டாங்க. இனிமே சனி குளத்துல திருடக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைய மேல சத்தியம் பண்ண சொன்னாங்க. அதான் பண்ணி கொடுத்துட்டேன். அறிவு இருக்கா? சத்தியம் பண்ணி கொடுனா ஏதாவது ஒப்புக்கு சப்பான பண்ண வேண்டியதுதானே? உன்னை யாரையா குழந்தைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ண சொன்னா? இல்ல, சத்தியம் என்னாட்டி இனிமே குழந்தை என்னைக்குமே உங்களோட பேசாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் சீரியஸா பண்ணி கொடுத்துட்டேன். சரி, நீ சத்தியம் பண்ணிட்ட, நாளைல இருந்து செலவுக்கு நான் என்ன பண்றது? நான் தானே சத்தியம் பண்ணிக்கிறேன். நீ வழக்கம் போல சனி குளத்துல முங்கி எந்திரிச்சிரு. அது எப்படி? புருஷனுக்கு ஒரு நியாயம், பொண்டாட்டிக்கு ஒரு நியாயமா? இது புருஷன் பொண்டாட்டியா? ஆயிஷே யோ, டவுன் காரியங்கிறது சரியா தானே இருக்கு? காரியம் முடிஞ்சுன்னு கழட்டிக்க பாக்குறியா? அப்படி ஏதாவது ஒரு நினைப்பு வந்துச்சு தொலைச்சு போடுவேன். என்ன புருஷன் பொண்டாட்டினே முடிவு பண்ணிட்டியா? என்னையா நீ பாட்டுக்கு கண்டேத்தமா கட்டு பிடிச்சிட்ட, நான் இன்னொருத்தனைய கட்டிக்க முடியும்? சரி, இப்ப என்ன பண்ணுங்கற சொல்லு. இப்படி வா. ஏன் அதுக்கு இப்படியே மேல ஏறி உட்கார்ந்துறது? நான் உட்காராம வேற ஒருத்தைய உட்கார முடியும்? தெரியாம ராத்திரில உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த நாளைல இருந்து நீ எங்க வேலை பாக்குறியோ அங்கேயே எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடு. நான் ஆம்பளை, ஏதோ ஒரு வேலைக்கு போக முடியும். நீ பொம்பளை, உனக்கு என்ன வேலை தெரியும்? என்ன வேலையா? இந்த பாரியா, இந்த ஊர்ல முறுக்கு சுத்துறதுல எங்க அம்மா தான் பேர் எடுத்தவங்க. அந்த தொழில் அப்படியே என்கிட்ட இருக்கு. ஒரு 2000 ரூபாய் இருந்தா கொடு, நம்ம 2 பேரும் முறுக்கு வியாபாரம் ஆரம்பிச்சு ஒரு 3 மாசத்துல 20000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குறேன். 20,000ங்களா? 2000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? நிஜமா? அடாடாடாடாடா, இப்ப 2000 ரூபாய்க்கு நான் என்ன பண்றது? நிதானமா யோசிக்கலாம். எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? இந்தா. இரு இரு இரு. இது சனி குளத்துல திருந காசுல தானே வாங்கினேன்? ஆமா. முதல்ல இதை கீழே போடு. பசிக்குதியா? இப்பதான் புருஷன் பொண்டாட்டி சத்தியம் பண்ண, முதல்ல இதை கீழே கொட்டு. இன்னைக்கு தானே சத்தியம் போட்டு, நாளைல இருந்து வச்சுக்கலாம். முதல்ல இதை கீழே கொட்டுங்கற. பசிக்குதியா? யோ, பசிக்குதியா? 2000 ரூபாய். பசிக்குதியா? முதல்ல 2000 ரூபாய்க்கு யோசனை ஒண்ணு, பேசாம இரு. இந்த பாரியா, எனக்கு பசிய மறக்கிறதுக்கு ஒரு யோசனை சொல்லு. 2000 ரூபாய்க்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். நிஜமா? நிஜமா. இப்போ நான் உன் பசிய மறக்க வைக்கணும். உன் பசிய மறக்க வைக்கணும்னா என்ன தேடுற? இல்ல, உன் பசிய மறக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடம் வேணும். அதான் பாக்குறேன். அது எப்படி? ஒதுக்குப்புறமான இடம் கிடைச்சா எப்படி பசிய மறக்க வைப்ப? எப்படியா?